மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் சினி கதை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடிகர் விஜய் நடித்த தி கோட் படம் உலகம் முழுவதும் எத்தனை நாடுகளில் எத்தனை தியேட்டர்களில் வெளியானது, தமிழ்நாட்டில் எத்தனை தியேட்டர்கள், படத்தின் ஒரு நாள் வசூல் எவ்வளவு என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவுக்குள் போவதற்கு முன் நம்ம தமிழ் சினி கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். நடிகர் விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் சென்னையில் 150 தியேட்டர்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 900க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது. சென்னையில் ஏஜிஎஸ், பிவிஆர், ஆல்பர்ட், சத்தியம் என முன்னணி திரையரங்குகளில் நேற்று காலை முதலே ரசிகர்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. தியேட்டர்கள் நுழைவாயிலில் விஜயின் கட்டவுட்டுகள், போஸ்டர்கள் ஒட்டி ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். காலை 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆன போது பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ரசிகர்கள் கொண்டாடினார்கள். சென்னை மதுரவாயில் உள்ள ஏஜிஎஸ் திரையரங்கில் இயக்குனர் வெங்கட் பிரபு, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பாளர் அர்ஜுனா உள்ளிட்ட பிரபலங்கள் தி கோட் படத்தை பார்த்து ரசித்தனர். தமிழகம் முழுவதும் இப்படம் நேற்று 5 காட்சிகளாக திரையிடப்பட்டது. அனைத்து தியேட்டர்களும் டிக்கெட் முன்பதிவு வேகமாக முடிந்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. இந்த வகையில் இன்னும் 2 நாட்களுக்கு டிக்கெட் கிடைப்பது கஷ்டம்தான் என்ற நிலையே நிலவுகிறது. ஏற்கனவே கட்சி கொடியுடன் தியேட்டர்களுக்கு வரக்கூடாது என்று ரசிகர்களுக்கு அவர்களுடைய மன்றத்தை சார்ந்தவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்ததால் தியேட்டர்களில் பெரிய அளவில் கட்சி கொடிகள் காணப்படவில்லை. அமெரிக்காவில் 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளிலும், இங்கிலாந்தில் 200க்கும் மேற்பட்ட திரையரங்குகளிலும், ஐரோப்பாவில் 350க்கும் மேற்பட்ட திரையரங்குகளிலும் தி கோட் படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. இது தவிர ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஜாம்பியா, கானா, உகாண்டா உட்பட 18 நாடுகளில் வெளியாகியுள்ளது. பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் அதிகமான திரையரங்களில் இப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 4800க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் தி கோட் படம் நேற்று வெளியாகியுள்ளது. படம் ரிலீஸான முதல் நாளிலேயே சுமார் 150 கோடி வசூலை குவித்து இந்த ஆண்டுக்கான மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பட்டியலில் இணைந்து சாதனை படைத்திருக்கிறது.